இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் என்று அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே ஒரு மனமாற்றத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த உவமையாக சொல்லப்பட்டது ஊதாரி மைந்தனுடைய உவமைதான். இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் போகின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட தவறுகளெல்லாம் செய்ய முடியும் என்பதையும், ஆனால் தவறுகளை செய்து முடித்து விட்ட பிறகு அதற்கான மன வருத்தத்தை எவன் ஒருவன் தேர்ந்தெடுத்து மீண்டுமாய் தன்னுடைய பழைய இயல்பு வாழ்க்கைக்கு தவற்றினை உணர்ந்து வருகின்றானோ அவனை இறைவன் எந்த அளவிற்கு அரவணைத்து கொள்ளுகிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். அது என்னவென்றால் ஊதாரி மைந்தனுடைய உவமைதான். இயேசு அழகாக இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் மனம் வருந்தி தந்தையிடம் வருகின்ற பொழுது தந்தை கடவுள் எப்படி ஓடோடி வந்து நம்மை அரவணைத்துக் கொள்வார் என்பதை இன்றைய வாசகம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை சொல்லுகின்ற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்தோம் என்றால் எப்படி இறைவனுடைய அன்பு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அது என்னவென்றால், என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று விட்டான். என் மகன் காணாமல் போயிருந்தான், அவன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான், கிடைத்து விட்டான் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த இளைய மகன் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அப்படியே தெளிவாக காட்டப்பட்டு விட்டது. இயேசு வாழ்ந்த காலத்தில் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்ன என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அறிவியல் உலகம் காணாத ஒரு நாட்கள் அது. அறிவியலை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள முடியாத தருணங்கள் அது. இன்றைய காலகட்டங்களில் எப்படி இந்த அறிவியல் உலகம் வளர்ந்திருக்கிறதோ அதுபோன்ற வளர்ச்சி அன்றைய காலகட்டங்களிலே இல்லை. இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எழுகின்ற எண்ணம் என்ன என்பதையும், தனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பிரித்து தாரும் என்று தன் தந்தையிடமிருந்து வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொண்டு தன் நண்பர்களோடு வெளிநாட்டிற்கு சென்று அதை வீணாக செலவழித்து விட்டு அதிலிருந்து எந்த விதமான வளர்ச்சியும் காண முடியாமல் தன்னுடைய வாழ்நாள் அழிந்து போகின்றதை உணர்ந்தவனாக எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று சொல்லுகிறான். அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மீகத்திற்காக உழையுங்கள் என்று இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த மண்ணுலகில் காணக்கூடிய அனைத்துமே அழிந்து போகக்கூடியது என்பதற்கு இந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்விலே ஒரு தனி சிறப்பு மிக்க செய்தியாக நமக்கு காணப்படுகிறது. தந்தையிடமிருந்து எடுத்து சென்ற அழியக்கூடிய பொருட்கள் அவனை விட்டு விலகிய பிறகு அவன் மட்டும் ஒரு தனிமரமாக நின்று விட்டான் என்பது இயேசு அழகாக சொல்லுகிறார். உறவுகள்தான் நம்முடைய வாழ்வின் எப்பொழுதுமே தனிச்சிறப்பாக இருக்கும். உறவுகளோடு வாழ முடியாதவன் தன் வாழ்நாள் முழுவதுமாக செத்த பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு இந்த ஊதாரி மைந்தனுடைய நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. தந்தையோடும் சகோதரனோடும் தன்னுடைய குடும்பத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேலையாட்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதன் இந்த உறவுகளை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு தனிமரமாக தனிமைப்படுத்தப்பட்டு சொத்துக்கள் மீதும் அழியக்கூடிய பொருட்கள் மீதும் கவனம் செலுத்தினானே, அப்பொழுது இந்த அழிந்து போகக்கூடிய சொத்துக்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? நான் நிரந்தரமற்றவர்கள், உன் உறவுகள் தான் நிரந்தரமானது என்று சொல்லி முடித்துவிட்டு அவனை விட்டு விலகி சென்று விட்டது. எனவே இழந்து போன உறவையும் இழந்து போன அன்பையும் தான் பெறக்கூடிய மன்னிப்பையும் தேடி இந்த ஊதாரி மைந்தன் தன் தந்தையை நோக்கி ஓடி வருகின்ற பொழுது அவனுடைய தந்தை வெளியே வெகு தொலைவில் வருகின்ற பொழுது அவனை பார்த்துவிட்டு ஓடோடி சென்று அவனை அரவணைத்து முத்தம் விடுகிறார், அன்பின் முத்தம் விடுகிறார். ஆனால் இந்த ஊதாரி மைந்தன் எடுத்த முடிவுதான் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது.
எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். அப்பா, உமக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிராகவும் நான் துரோகம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும். இனி உன்னுடைய மகன் என்று வாழ்வதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் இந்த இல்லத்திலே, இந்த வீட்டிலே, உம்முடைய வீட்டிலே ஒரு பணியாளனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் என் வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு விட்டது. அனைத்தையும் இழந்து விட்டேன், உரிமைகளை இழந்து விட்டேன், உறவுகளை இழந்து விட்டேன். இனி எந்த முகத்தோடு, எந்த உரிமையோடு எனக்கு உரிமை வேண்டும், உறவுகள் வேண்டும் என்று என்னால் சொல்ல முடியும் என்று தன்னை சுய ஆய்வு செய்து ஆண்டவர் கரத்தில் தன்னையும் தன் தந்தையின் கரத்தில் தன்னையும் அர்ப்பணித்து விட்டார். எழுந்து போன அனைத்தையும் பெற்று தருவதற்காகத்தானே தந்தை கடவுள் தன் மகனை அனுப்பி வைத்தார். எனவேதானே சக்கியனுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா? எழுந்து போனது எது? கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்றது அற்புதமான உறவு, உரிமை. அதை நாம் இழந்து விட்டோம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து வந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார். எனவே இயேசு தருகின்ற இந்த மீட்பை ஏற்றவர்களாக இயேசுவோடு நாம் பயணித்தோம் என்றால் அதில் நமக்கு நிச்சயம் வெற்றி என்பது நிரந்தரமானது என்பதை இயேசு நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே ஊதாரி மைந்தனை போல நம்முடைய வாழ்வில் நாம் எத்தனை தவறுகள் செய்திருக்கின்றோமோ அவை அனைத்தும் உணர்ந்தவர்களாக இயேசுவின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக இயேசு உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.